அமித்ஷாவிடம் தொலைபேசியில் பேசிய விஜய், கூட்டணி டீலிங் ஓவர், குறைந்த தொகுதிதான். விஜய் அரசியல் பயணத்துக்கு மிகப்பெரிய தடைக்கல்லாக அமைந்த கரூர் சம்பவம்தான் தமிழக அரசியலில் திருப்பு முனையாக ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுக்கும் சம்பவமாக மாறியுள்ளது. கரூர் சம்பவத்திற்கு பின்பு அமைதியாக இருந்த விஜய் அடுத்த 34 மணி நேரம் கழித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அதில் முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு எதிராக தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் கரூர் சம்பவத்திற்கு பின்பு தன்னுடைய முதல் எதிரி, ஒரே எதிரி திமுக மட்டும்தான் என்பதை முடிவு செய்துவிட்டார் விஜய் என்றும், அதற்கு முன்பு அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக என்கிற நிலையில் இருந்த விஜய், கரூர் சம்பவத்திற்கு பின்பு இனி ஒரே எதிரி திமுக தான் என்பதை ஃபிக்ஸ் செய்து வைத்துள்ள விஜய், பாஜக ஏற்கனவே திறந்து வைத்திருந்த கூட்டணி கதவுக்கு தற்போது கிரீன் சிக்னல் கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் சம்பவம் அரங்கேறிய அடுத்த நாளே பாஜக தரப்பிடம் பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறார் விஜய். பாஜகவுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் பக்கபலமாக இருப்போம் என்று உறுதியளித்திருக்கிறது. கரூர் சம்பவத்தை மொத்தமாக விஜய் பக்கம் திருப்பலாம் என்கிற திட்டத்தை முறியடிக்கும் வகையில் உடனே பாஜக எம்பி ஹேமமாலினி தலைமையிலான குழு அமைத்து கரூர் அனுப்பியது பாஜக தலைமை. இந்த நிலையில் ஏற்கனவே பாஜக தரப்பில் கூட்டணிக்காக விஜய்வுடன் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் பேசி வரும் நிலையில் பவன் கல்யாணிடமே தான் அமித்ஷாவிடம் பேச வேண்டும் என விஜய் தெரிவித்திருக்கிறார். உடனே பவன் கல்யாண் ஏற்பாட்டில் அமித்ஷா, விஜய் இருவரும் தொலைபேசியில் பேசியிருக்கிறார்கள். சுமார் 10 நிமிடம் வரை விஜய், அமித்ஷா இருவரும் தொலைபேசியில் பேசியிருக்கிறார்கள். ஆனால் பாஜகவுடன் கூட்டணிக்கு விஜயை செல்ல விடாமல் அவருடன் இருந்த ஆதவ் அர்ஜுனா போன்றோர் தடுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. தற்பொழுது ஆதவ் அர்ஜுனா கூட இருந்தே தனக்கு குழிப்பறிக்க திமுகவால் அனுப்பப்பட்ட ஸ்லீப்பர் செல்லாக இருக்கலாம் என்கிற சந்தேகம் விஜய்க்கு எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் கூட்டணிக்கு வரும் என நம்பி விஜய் ஏமாந்து போய் இருக்கிறார். மேலும் மனைவி ஒரு பக்கம் விவாகரத்து கேட்டு வழக்கு பதிவு செய்திருக்கிறார். இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கும் விஜய், திமுகவை எதிர்க்க வேண்டும் என்றால் பாஜக உதவி தேவை என்பதை நன்கு உணர்ந்த விஜய், பாஜக சார்பில் ஏற்கனவே விஜயுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திய பவன் கல்யாணுடன் மீண்டும் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தையை விஜய் தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் கரூர் விவகாரத்தின் போதே விஜய் கூட்டணிக்கு வந்திருந்தால் விஜய் எதிர்பார்த்த தொகுதி கிடைத்திருக்கும். தற்பொழுது அதிமுக கூட்டணியில் பல கட்சிகள் இணைந்துள்ள நிலையில் 25 தொகுதிகளுக்கு மேல் விஜய்க்கு கொடுக்க முடியாது என்கிற சூழலில்தான் உள்ளது. ஆகையால் 25 தொகுதிக்கு ஓகே என்றால் விஜய் கூட்டணிக்கு வரட்டும் என பாஜக அதிமுக தரப்பில் கராரான பதில்தான் விஜய்க்கு சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆட்சியில் பங்கு தருகிறோம், அதிகாரத்தில் பங்கு தருகிறோம் என விஜய் கூவி கூப்பிட்டாலும் யாரும் விஜயுடனான கூட்டணிக்கு செல்லவில்லை. அந்த வகையில் அரசியலில் தனிக்காட்டு ராஜா என்று தனியாக தத்தளித்து கொண்டிருந்த விஜய் அரசியலில் தேர்தலை சந்திக்க முன்பே மிக பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் என்கிறது அரசியல் வட்டாரங்கள்.